மஞ்சுளா பெரியம்மா வீட்டிலிருந்து வெளியேறி எங்கே போகப் போகிறாள், என்னென்ன சந்திக்கப் போகிறாள்? வாங்க கதையை கேட்கலாம். ஹாலில் மணி 2 அடித்ததை கேட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே படுக்கை மீது நன்றாக சாய்ந்து கொண்டாள். யாரோ ஒரு மேனாட்டு மேதை என்ன சொன்னான்? உலகத்து மண் மீது உண்மையாக ஒரு வீட்டை கட்டும் முன் ஆயிரக்கணக்கான கற்பனை கோட்டைகளை தாராளமாக ஆகாயத்தில் எழுப்பிவிடு தம்பி. அப்பொழுதுதான் உன் கற்பனையில் 1000ல் 1 உண்மையிலேயே உருவாகும். இதை நினைத்து கொண்டாள் அவள். முதலாக பல நாட்களுக்கு பின் துன்ப வேதனை, கண்ணீர் இவைகளை மறந்து தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். வீர சோழன் பட்டணம் போகும் ரயில் வண்டியின் 3வது வகுப்பு பெண்கள் பெட்டியில் அன்று கூட்டம் வழிந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கஷேத்திரத்தில் அடுத்த நாள் ஏதோ ஒரு முக்கிய உற்சவமாம். அதை காண புறப்பட்ட ஸ்திரீ யாத்திரிகள் ஒருவர் மேல் ஒருவர் நெருக்கி அடித்து கொண்டு ஏறி பெட்டியை நிறைத்து விட்டிருந்தனர். வண்டி புறப்பட சில நிமிஷங்களே தான் இருந்தன. தன்னுடைய தோல் பெட்டியை தானே சுமந்து கொண்டு மஞ்சுளா கூட்டத்திற்குள் புகுந்தாள். திணறி அடித்துக்கொண்டு எப்படியோ வண்டிக்குள் ஏறிவிட்டாள். அதிர்ஷ்டவசமாக ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் இடம் காலியாக தென்பட்டது. சட்டென்று ஓடி அதில் உட்கார்ந்து கொண்டு பெட்டியை காலடியில் பத்திரமாக வைத்து கொண்டாள். கூட்டத்தில் புகுந்து வந்து இடம் பிடித்து கொண்ட சிரமம் தீர நீண்டதொரு பெருமூச்சு விட்ட வண்ணம் ஜன்னல் வழியே ரயில் வண்டி நிலையத்தை எட்டி பார்த்தாள். எங்கு பார்த்தாலும் ஒரே தலைமயமாக தென்பட்டது. அந்த ஜன சமுத்திரத்தில் புகுந்து வேகமாக பெட்டி அருகே ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தால் வயதானதொரு அம்மாள். விஜு, போய்விட்டு வரேன், ஜாக்கிரதை, நன்னா படிச்சு நல்ல பையன்னு பேர் வாங்கு என்று அவள் கூடவே கூட்டத்திற்குள் ஓடி வந்த சிறுவனுக்கு குட்டி உபதேசம் செய்தாள். புடவை தலைப்பு நுனியில் இருந்த முடிச்சை அவசரமாக அவிழ்த்து ஒரு சிறு நாணயத்தை எடுத்து அச்சிறுவன் கையில் வைத்து அழுத்திவிட்டு அவன் தலையில் சுமந்து கொண்டிருந்த தகர டப்பாவை வாங்கி கொண்டாள் அந்த அம்மாள். அது சமயம் முன்னிருந்த ஜனங்களை தள்ளி கொண்டு இறைக்க ஓடி வந்தார் வயதான மனிதர் ஒருவர். கங்கம்மா, மூட்டையை பிடி, சட்டுன்னு வண்டியில ஏறு, மணி அடிக்க போறான், நாழியாச்சு என்று அவர் உரத்து கூக்குரலிட்டார். அவர் நீட்டிய பெரிய மூட்டையையும் வாங்கி கொண்டு அந்த அம்மாள் வண்டிக்குள் ஒரே பாய்ச்சலாக தாவினாள். 2வது மணி அடிக்கவே வண்டி ஓவென்று இரைச்சலிட்டு விட்டு மெல்ல நகரத் தொடங்கியது. அது சமயம் பெட்டிக்குள் ஏறியிருந்த ஜன திரள்களுக்குள் பரபரப்பு ஏற்படவே அந்த அம்மாள் வண்டியினுள் ஏறவும் முடியாமல் வெளியே குதிக்கவும் முடியாமல் திண்டாடி போய்விட்டாள். அதை கண்ணுற்ற மஞ்சுளா பச்சாதாபமுற்று, இந்தாங்க, இப்படி கொடுங்க மூட்டையை என கையை நீட்டி எழுந்து வந்து அவளிடமிருந்து ஜாமான்களை வாங்கி கொண்டாள். அந்த அம்மாள் தட்டு தடுமாறி ஜனத்திரளில் நீந்தி எப்படியோ தனது தகர டப்பா சகிதம் வண்டி வேகமாக நகரத் தொடங்கும் தருவாயில் ஜன்னல் அருகே வந்து சேர்ந்து விட்டாள். தான் அமர்ந்திருந்த இடத்தை அந்த அம்மாளுக்கு கொடுத்து விட்டு ஜன்னல் அருகே தன் பெட்டியை இழுத்து போட்டுக்கொண்டு அதன் மீது உட்கார்ந்து கொண்டாள் மஞ்சுளா. உள்ளிருந்து பெண்கள் ஏக காலத்தில் பேசிய சப்தமும் அலறிக்கொண்டு வேகமாக புறப்பட்ட வண்டி செய்த ஓசையும் சேர்ந்து ஒரே கூச்சல் மயமாக இருந்தது. ஜன்னலிலிருந்து கூட திரும்ப முடியாது பெண்கள் அவள் மீது வந்து விழுந்து நெருக்கி கொண்டு இருந்தார்கள். சாதாரண நாட்களாக இருந்தால் மஞ்சுளா பொறுக்க முடியாமல் தவித்து போயிருப்பாள். ஆனால் அன்று அவள் உள்ளம் குதூகலத்தில் கூத்தாடி கொண்டிருந்தது. வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் உற்சாகமும் அந்த பிரயாணத்தில் அடங்கியிருந்ததனால் திருவிழா கூட்டத்திலே கலந்து கொம்மாளம் அடிக்கும் குழந்தையைப் போல ஒரு நானாவித ஓசையை ரசித்து கொண்டு ஜன்னல் வழியை வேடிக்கை பார்த்த வண்ணம் இருந்தாள். வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. அவளது மனமும் கடந்த சம்பவங்களை எண்ணி பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. பெரியம்மாவிடம் சொன்னபடி முதல் தேதியன்றே அந்த வீட்டை விட்டு கிளம்பிவிட தீர்மானித்து அந்த வேலைக்கு விண்ணப்பம் அனுப்பி 4 தினங்கள் கழிந்து விட்டன. ஒரு பதிலையும் காணும். இதற்கிடையில் பள்ளிக்கூட தோழி ஒருத்தியை எதேச்சையாக கடைத்தெருவில் சந்தித்தாள். அவள் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் குமாஸ்தா வேலை காலி இருப்பதாக சொல்லி வைத்தாள். அதை கெட்டியாக நம்பிக்கொண்டு மறுநாள் பொழுது விடிந்ததும் விடியாதுமாக அங்கே விரைந்தாள். ஆனால் பாவம், அங்கேயும் அவளுக்கு ஏமாற்றம்தான் எதிர்நோக்க கொண்டிருந்தது. அவளை முந்திக் கொண்டு சென்ற வேறு ஒரு பெண்ணுக்கு அந்த வேலையை கொடுத்து விட்டிருந்தார்கள். கொடுமையாக தகித்து கொண்டிருந்த வெயிலில் நகரத்தில் இருந்த தனக்கு தெரிந்த பல தொழிற்சாலைகளிலும் காரியாலயங்களிலும் சென்று மாலை முழுவதும் அவள் ஏறி இறங்கியதுதான் மிச்சமாக இருந்தது. எங்கும் ஒரே பல்லவிதான், வேலை காலி இல்லை என்பதை கேட்டு கேட்டு அவளுக்கு தலை சுற்றியது. கையில் இருந்த 13 ரூபாய்களும் சில தினங்களில் தண்ணீராக கரைந்து குறைந்து விட்டிருந்தன. இனி என்ன செய்வது? வேலைக்கு மனு செய்து கொள்ள தபால் தலைகள் வாங்க கூட பணம் இருக்காது போல் இருக்கிறதே. பெரியம்மாளுக்கு என்ன பதில் சொல்வது? முதல் தேதி வந்து விட்டதே.
வீட்டை விட்டு கிளம்பு என்றால் எங்கே போவது என்று தனக்குள் எண்ணி திகிலடைந்து போனாள். காலையிலிருந்து வேலை தேடிய மும்முரத்தில் ஒன்றும் சாப்பிடாததால் பசி காதை அடைத்தது. கவலைகள் கால்களை பெண்ணின. பஸ் நிலையத்திலிருந்து மெல்ல கேதாரியின் வீட்டை நோக்கி நடந்தாள். கேட்டை திறந்து கொண்டு ஒரு சில அடிகள் கூட உள்ளே தோட்டத்திற்குள் வச்சிருக்க மாட்டாள். விற்றென்று வேகமாக பின்னால் வந்த சைக்கிளில் இருந்து மின்னல் வேகத்தில் குதித்த காக்கி சட்டைக்காரன், மஞ்சுளா அம்மா, தந்தி என்று கூவினான். மின்சாரத்தினால் தாக்குண்டவள் போல் மஞ்சுளா அரண்டு போய் நின்று விட்டாள். தந்தியா? எனக்கா என்று பயத்தில் குமுறிக்கொண்டு அவன் அருகே வந்தாள். நீங்க தான் மஞ்சுளாவா? பிடியுங்க இதை, இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க என்று உத்தரவிட்டு தந்தி சேவகன் அவளிடம் ஒரு காகித உரையை நீட்டினான். தந்தி என்னவாக இருக்கும் என்று ஊகிக்க இயலாதனால் அவளது கரங்கள் அதை கையில் எடுத்ததுமே நடுங்கின. பயத்துடன் உரையை கிழித்து உள்ளிருந்த கடிதத்தை எடுத்தாள். உடனே புறப்பட்டு வந்து வேலையை ஒப்புக்கொள்ளவும். வழி செலவிற்கு பணம் மணி ஆர்டரில் அனுப்பியிருக்கிறேன், யசோதா என்று இருந்ததை கண்டதும் அவளுக்கு சந்தோஷம் தாழ முடியவில்லை. அந்த தந்தியை கையில் பிடித்துக்கொண்டு அந்த பங்களா முழுவதும் சினிமா கதாநாயகிகள் போல் உற்சாகத்துடன் ஒரு பாட்டை பாடிக்கொண்டு குதித்து கூத்தாடி வர வேண்டும் போல் கூட அவளுக்கு ஒரு விசித்திரமான ஆர்வம் ஏற்பட்டது. சமையல் அறையிலேயே ஈடுபட்டிருந்த போதிலும் கண்களையும் காதுகளையும் வாசல் புறத்திலே விட்டு வைத்திருக்கும் அந்த வீட்டு சமையற்கார அம்மாளுக்கு மஞ்சுளாவின் பிரகாசமான முகத்தையும் ஆனந்தம் ஜோலித்த கண்களையும் கண்டதும் பல பல சந்தேகங்கள் சமுத்திர அலைகள் போல் அடுக்கடுக்காக ஏற்பட்டன. சர்க்கரை போடாமல் தான் கொடுத்த காப்பியை அந்த பெண் வாங்கி ஒரே ஒழுங்காக சாப்பிட்டதை கண்டதும் அவள் சந்தேகம் வலுத்தது. ஏற இறங்க மஞ்சுளாவை ஒரு முறை உறுத்து பார்த்துவிட்டு அவள் தன் முகவாயை தோளில் எடுத்து கொண்டாள். அருகில் இருந்த ஒரு கோவில் மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்த ராமாயண உபன்யாசத்தை கேட்கப் போயிருந்தாள் அன்று பார்வதி அம்மாள். எஜமானி திரும்பி வந்ததும் வராததுமாக தந்தி சமாச்சாரத்தை சொல்லாவிட்டால் சமையற்கார அம்மாவின் மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது. விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆடம்பரமாக வெளியே செல்ல தான் உடுத்தி சென்ற புது பட்டுப்புடவையை களைந்து வேறு உடுத்தி கொண்டு வரும் வரை கூட ஸ்ரீமதி கேதாரிக்கு பொறுமை இருக்கவில்லை. முன்ஹாலில் மாலை பத்திரிகையை புரட்டி கொண்டு கற்பனை உலகிலே சஞ்சரித்தவளாக உட்கார்ந்திருந்த மஞ்சுளாவிடம் வேகமாக ஓடி வந்தாள். தந்தி வந்ததாமே, யாருக்கு, என்னவாம் என்று படபடவென கேட்டாள். மஞ்சுளா மரியாதையாக எழுந்து நின்றாள். தந்தி எனக்குத்தான் வந்தது பெரியம்மா. ஒரு வேலை விஷயமாக வந்திருக்கிறது. நாளைக்கே நான் இங்கிருந்து புறப்பட்டு வீர சோழன் பட்டணம் போக வேண்டும் என்றாள். இதென்ன கூத்து? நீ வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு போவதாக அல்லவா எண்ணிக்கொண்டிருந்தேன். ஊரை விட்டே போக ஏற்பாடு செய்திருக்கிறாயே. என்னிடத்தில் இதையெல்லாம் பற்றி முன்னாடியே ஏன் சொல்லக்கூடாது என்று சற்று கோபத்துடன் கேட்டாள் பார்வதி. இந்த வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை பெரியம்மா, அதனால் என்று அவள் முடிக்கும் முன் பார்வதி கோபத்துடன் குறுக்கிட்டாள். இவர்கள் இருவரும் தனக்கு யாரை போல்? இவர்களிடம் நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு? யாரோ ஒரு பாட்டியம்மா வீட்டுக்கு போகப் போகிறேன் அப்படி இப்படி என்று பொய் சொல்லி எங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. குஷாலாக உண்மையை சொல்லியிருக்கலாமே. போகாதே என்று நான் குறுக்கே விழுந்து தடுத்து விடுவேன் என்ற பயமா? நன்றாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் என்று இறைந்து கத்தினாள். மஞ்சுளாவின் பாடு பெருத்த சங்கடமாகிவிட்டது. புறப்படும் முன் வீண் மனஸ்தாபம் எதற்கு என எண்ணி இந்த வேலை எதிர்பாராத விதமாக கிடைத்திருக்கிறது. நல்ல சம்பளம், அதனால் விட மனமில்லை. ஏற்றுக்கொள்ள உத்தேசித்து முந்திய ஏற்பாடுகளை கைவிட்டு விட்டேன், அவ்வளவுதான் என்று குழறினாள். அவள் கூறியதை தான் நம்ப தயாராயில்லை என்ற பாவனையில் மேலும் கீழுமாய் பார்த்துவிட்டு சரி உன்னிஷ்டம் என அழுத்தமாக பதிலளித்த பார்வதி வேகமாக மாடி அறைக்கு சென்று விட்டாள். ஸ்ரீமதி கேதாரி தானும் உதவி செய்ய மாட்டாள். பிறர் தன் முயற்சியால் முன்னேறி வருவதை காணவும் சகிக்க மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ பிறவி அவள். மறுநாள் காலை விடிந்ததும் கொஞ்ச நேரத்தில் தந்தி மணியார்டர் சேவகன் மஞ்சுளாவின் பெயரை அழைத்து கொண்டு வீட்டு வாயிலில் வந்து நிற்பதை காண அவளுக்கு பிடிக்கவில்லை. 75 ரூபாய் என்று அவன் பணத்தை எண்ணி அந்த பெண்ணின் கையில் கொடுத்ததை ஓர கண்களால் பார்த்துவிட்டு ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தாள். அவளால் பேசாது இருக்க முடியவில்லை. வேண்டுமென்றே மஞ்சுளாவின் காதுகளில் பட வேண்டுமென்று உரத்த குரலில் பேசினாள். என்னவோ அந்த பெண் நம்ம வீட்டை விட்டு போனால் பசியால் செத்து விடுமோ என்று உருகினீர்களே. அவள் லேசுபட்ட ஆசாமி அல்ல. பெரியவர்கள் என்கிற மரியாதை இல்லாமல் நம்மை கலந்து ஆலோசிக்காமல் ஊரை விட்டே போக ஏற்பாடு செய்திருக்கிறாள். நேற்று புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்தது. இன்றைக்கு பணம் வந்திருக்கிறது.
மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்ன? உங்கள் வகையறா மனிதர்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம். இப்படி ஏதோ வேலை என்று புறப்பட்டு போய் நாளைக்கு அவள் தானே ஒரு புருஷனை தேடி கல்யாணம் செய்து கொண்டு வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பெரிய திருசுமக்காரி. இந்த அசத்துக்களை எல்லாம் வீட்டில் சேர்ப்பது கூட பெரிய பிசகு. வெகு நாட்கள் இங்கே தங்காமல் தானே புறப்பட்டு தொலைஞ்சு போகிறாள். நல்லதா போச்சு என்று படபடவென பொரிந்து கொட்டினாள். மஞ்சுளாவின் மென்மையான உள்ளம் அந்த கடும் சொற்களை கேட்டு மிகவும் புண்பட்டு போயிற்று. ஆனால் அவள் தன் தாத்தா கூறி சென்ற அந்த கடைசி பொன்மொழியை நினைத்து பார்த்தாள். எத்தனை கஷ்டம் வந்த போதிலும் பொறுமையை இழக்கக்கூடாது என்ற தீர்மானம் ஏற்படவே வாளா இருந்து விட்டாள். பெரியம்மா அலட்சியமாக இருந்த போதிலும் மஞ்சுளா அன்று பகல் போஜனத்திற்கு பிறகு கடைத்தெருவுக்கு சென்று வர பார்வதியிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டுதான் புறப்பட்டாள். ரயில் கட்டணத்திற்கும் மேல் செலவிற்கும் என்று கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மீதியில் தனக்கு தேவையான சில ஆடைகளையும் சில்லறை ஜாமான்களையும் வாங்கி கொண்டு உற்சாகமாக வீடு திரும்பினாள். அன்று வரை நீண்ட தூரம் அவள் தனியே புகைவண்டியில் எங்குமே போய் வந்ததில்லை. ஆகவே அந்த நூதன அனுபவம் வேறு உள்ளத்தை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது. தனது ஜாமான்களையெல்லாம் துரிதமாக சேகரித்து பெரிய தோல் பெட்டியில் அடுக்கி கொண்டாள். வேண்டா வெறுப்பாக சமையல்காரம்மா வட்டித்த உணவை அவசரமாக சாப்பிட்டுவிட்டு வண்டிக்கு கிளம்பினார். சொந்தக்காரர், அதை ஓட்ட ஆள் முதலிய வசதிகள் இருந்தும் ஏழை பெண்தானே என்று அலட்சியத்தினாலோ என்னவோ கேதாரியோ அவரது மனைவியோ ஸ்டேஷன் வரை வந்து வழி அனுப்ப தயாராக இருக்கவில்லை. மஞ்சுளா அத்தகைய ஒரு பரிவை அவர்களிடம் எதிர்பார்க்கவும் இல்லை. தானே வெளியே புகைவண்டி நிலையத்திற்கு செல்ல ஒரு ஜக்கா வண்டியை கூலி பேசி அழைத்து வந்தாள். பெட்டியை தானே சுமந்து கொண்டு போய் வைத்துவிட்டு பெரியப்பா பெரியம்மா இருவரிடமும் விடைபெற்று கொள்ள உள்ளே வந்தாள். இரவு போஜனத்தை திருப்தியாக உண்டுவிட்டு பின்கட்டு ஊஞ்சலில் ஸ்ரீமான் கேதாரி விச்சிராந்தியாக உட்கார்ந்திருந்தார். வெற்றிலையை குதப்பியபடி ஊஞ்சல் கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் பார்வதி. போய்விட்டு வருகிறேன். நீங்கள் செய்த உபகாரத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று மிகவும் பணிவாக அவர்கள் இருவரையும் விழுந்து நமஸ்கரித்து விடைபெற்று கொண்டாள் மஞ்சுளா. பார்வதி அந்த பெண்ணை துச்சமாக ஒரு முறை வெறித்து பார்த்துவிட்டு சமையற்கட்டின் பக்கம் திரும்பினாள். இந்தாங்கோ என்று சமையற்காரம்மாளை கைத்தட்டி அழைத்தாள். முன்கூட்டியே செய்திருந்த ஏற்பாட்டின்படி அந்த அம்மாள் ஒரு வெள்ளி தட்டில் 2 வெற்றிலைகளையும் 2 பாக்குகளையும் எடுத்து தாராளமாக வைத்தாள். உக்ரான அறைக்குள் சென்று பழக்குடையில் வதங்கி கிடந்த ஒரு சாத்துக்குடி பழத்தை தட்டின் மீது வைத்தாள். இத்தனை பொருட்கள் கொண்ட தட்டின் கணத்தை தாளமாட்டாதவள் போல் அதை தூக்கி கொண்டு மெல்ல நடந்து வந்தாள். தட்டை அவள் கரத்திலிருந்து வாங்கி மஞ்சுளா முன் நீட்டினாள் பார்வதி. நாங்கள் செய்வது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. நீ எங்கே போனாலும் எங்கள் கௌரவத்தை கெடுக்காமல் நல்ல பெண் என்று பெயரெடுத்தால் அதுவே நீ எங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம் என்று சற்று கடுமையான குரலில் ஒரு புத்திமதியையும் கூட சேர்த்து பரிசாக அளித்தாள். ஆகட்டும் பெரியம்மா என்று பதிலளித்தாள் மஞ்சுளா. பெரியப்பா சமையற்காரம்மா இருவர் முன்னிலையில் பார்வதி மரியாதையின்றி இவ்வாறு பேசியது அவள் மனதை குத்தியது என்றாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாது மிக்க வணக்கமாக வெற்றிலை பாக்கை எடுத்துக்கொண்டாள். கேதாரியின் பங்களாவை விட்டு ஜட்கா புறப்பட்டதும் பார்வதி நிம்மதியாக சுவாசம் விட்டாள். அதற்கு எதிரொலியாக மஞ்சுளா நீண்டதொரு பெருமூச்சு எறிந்தாள். அவள் உள்ளத்தில் எத்தனை பெரியதொரு அமைதி நிலவி இருந்தது என்பதை அவள்தான் அறிவாள். புறப்படும் முன் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்துவிட்டு லேசாக தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள் மஞ்சுளா. வண்டி கடகடாவென்ற சப்தத்துடன் அசைந்து சென்றது. ஒரு சுவையான தாலாட்டை போல் இனிமையாக இருக்கவே நின்று கொண்டும் நெருக்கி அடித்து உட்கார்ந்திருந்த நிலையிலும் பலர் அப்படியே தூங்க ஆரம்பித்தனர். சில ஊர்கள் தாண்டியதும் வண்டி சிறு நகரத்து நிலையத்தை நெருங்க ஆரம்பித்தது. தூங்கி வழிந்து கொண்டிருந்த யாத்ரீகர்கள் பரபரப்படையத் தொடங்கினர். பக்கத்தில் இருந்தவர்கள் மேலே விழுந்து நசுங்கிக் கொண்டு தங்கள் ஜாமான்களை சேகரிப்பதில் அனைவரும் ஏக காலத்தில் முனைந்தனர். இதுவரை மௌனமாக கண்களை மூடிக்கொண்டிருந்த கங்கம்மாள் மஞ்சுளா பக்கம் திரும்பி, இந்த ஊரில் இந்த கும்பல் இறங்கிவிடும், நீ தாராளமாக இங்கே வந்து உட்காரலாம் என்றாள் அனுதாபத்துடன். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம்தானே இப்படி உட்கார நேர்ந்தது என்று மஞ்சுளா பதில் அளித்துவிட்டு அந்த அம்மாளை விளக்கொலியில் உற்று பார்த்தாள். குப்பென்று நரைத்த கூந்தல் புரண்ட அந்த களை பொருந்திய முகத்தை எங்கேயோ பார்த்த ஞாபகமாக இருந்தது. பார்த்த அளவிலே ஏனோ அந்த மூதாட்டியின் மீது அவளுக்கு மிக்க பரிவு ஏற்பட்டது. அந்த அம்மாள் யாராக இருக்கக்கூடும் என்று யோசிக்கலானாள். வண்டி நின்றதும் யாத்திரை கோஷ்டியார்
அவளை தள்ளி கொண்டு அவசரமாக இறங்கிச் சென்றார்கள். அந்த நிலையத்திலிருந்து யாருமே அவர்கள் பெட்டிக்குள் வந்து ஏறவில்லை. மீண்டும் வண்டி புறப்படத் தொடங்கியதும் மஞ்சுளா காலியாக இருந்த எதிர்ப்புற ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தாள். வண்டி முழுவதுமே காலியாகி விட்டது போல இருக்கிறது, இல்லையா என்று கேட்ட அந்த அம்மாள் மெல்ல சிரித்தாள். ஒரே பிடியில் அடங்கி விடுவாள் போன்ற மெல்லிய தோற்றம் கொண்டிருந்த அந்த அம்மாளை மீண்டும் ஒருமுறை நன்றாக கவனித்தாள் மஞ்சுளா. சிரிப்பின் நிழல் படிந்த அந்த சிறிய முகத்தில் பளிச்சென்று தரித்திருந்த குங்குமப்பொட்டு ஒன்றே பெரிய ஆபரணம் போல் அழகாக விளங்கியதை வியப்புடன் பார்த்து கொண்டே இருந்தாள் அவள். வண்டி ஒரு பாலத்தின் மீது பலமான சப்தத்துடன் செல்லத் தொடங்கியதும் கங்கம்மாள் எழுந்து நன்றாக உட்கார்ந்து கொண்டாள். தோளின் மீது அவிழ்ந்து புரண்ட தனது கூந்தலை அள்ளி கட்டி கொண்டு, எதுவரை போகிறாய் அம்மா என விசாரித்தாள். வீர சோழன் பட்டணம் என்றாள் மஞ்சுளா சுருக்கமாக. அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கூவிய கங்கம்மாள் தொண்டையை கணித்து கொண்டாள். நான் கூட அங்கேதான் போகிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாம் ஒருவருக்கொருவர் துணை. ஆமாம், அது சரி, நீ வீர சோழன் பட்டணத்தில் எங்கே வசிக்கிறாய் என்று பரபரப்புடன் வினவினாள். இதுதான் முதல் தடவை நான் அந்த ஊருக்கு போவது என்று மஞ்சுளா பதிலளித்தாள். அப்படி சொல். வீர சோழன் பட்டணம் என்றதும் எங்கள் ஊர் பெண்ணாக இருந்தால் முன்பின் எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. பார்த்தால் யாரோ புதிதாக இருக்கிறதே என்று எண்ணி ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு போய்விட்டேன். ஆமாம், அங்கே நீ யார் வீட்டுக்கு போகிறாய் என்று கங்கம்மாள் மூச்சு விடாது அடுத்த கேள்வியை போட்டாள். மஞ்சுளா சற்று தயங்கினாள். உங்களுக்கு அந்த ஊரில் உள்ள முக்கியமான மனிதர்களை எல்லாம் தெரியும் போல இருக்கிறது என்று இழுத்தார் போல் கூறிவிட்டு புன்முறுவல் செய்தாள். வீர சோழன் பட்டணம் என்றதும் சென்னை பட்டணம் போல் மிகவும் பெரிய நகரம் என்று நினைத்து கொண்டு விட்டாயா? பெயர்தான் பெரிதே ஒழிய ஊர் என்னவோ மிகவும் சிறியது. கௌரிபுரம், லக்ஷ்மிபுரம் என்று ஊரில் 2 முக்கிய பகுதிகள் உண்டு. அநேகமாக ஒரு பகுதியிலே வசிப்பவர்களுக்கு மற்றொரு பகுதியில் வசிப்பவர்களை நன்கு தெரிந்திருக்கும் என்று விஸ்தரித்துவிட்டு, ஆமாம், அங்கே நீ யார் வீட்டுக்கு போகிறாய் என்று மீண்டும் ஆவலுடன் கேட்டாள் கங்கம்மாள். கௌரிபுரத்தில் வசிக்கும் யசோதா என்பவர் வீட்டுக்கு போகிறேன். அவர்களை உங்களுக்கு தெரியுமா என்று வியப்புடன் பதிலுக்கு கேட்டாள் மஞ்சுளா. தெரியும். ஆமாம், நீ அந்த அம்மாளுக்கு என்ன உறவு என்று முன்னெச்சரிக்கையாக கேட்டுக்கொண்டாள் கங்கம்மாள். உறவு ஒன்றுமில்லை. யசோதாதேவியின் மிளகாய் பொடி கம்பெனியில் வேலை செய்ய என்னை தந்தை மூலம் வரவழைத்திருக்கிறார்கள் என்று மஞ்சுளா மிகவும் கௌரவமாக கூறிக்கொண்டாள். மிளகாய் பொடி கம்பெனியா? இதென்ன கூத்து என்று வியப்புடன் கேட்ட கங்கம்மாள் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ஏதோ ஹாசியத்தை கேட்டது போல உரத்து சிரிக்க ஆரம்பித்தாள். மஞ்சுளாவுக்கு அந்த நகைப்பு பகீர் என்று இருந்தது.